Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 5.1ல கொஸ்டின் நம்பர் 3 வரைக்கும் சால்வ் பண்ணி முடிச்சிருக்கோம். இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூஷன் கொஸ்டின் நம்பர் 4லேருந்து ரிமைனிங் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் அ சர்க்கிள் வித் சென்டர் 2,3 சென்டர் கொடுத்துட்டாங்க அண்ட் பாசிங் த்ரூ தி இன்டர்செக்ஷன் ஆஃப் தி லைன். ஸோ அப்போ ரெண்டு லைன் இருக்குது, அந்த லைனோட இன்டர்செக்ஷன் வழியாக அந்த சர்க்கிள் பாஸ் ஆகுது. மேபி இப்படியோ இல்லை இப்படியோ, ஸோ இல்லை மேலே எப்படி வேணா இருக்கலாம். அந்த லைனோட இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட் வழியாக தட் சர்க்கிள் வில் கோஸ் அண்ட் அதோட சென்டர் வந்து 2,3ன்றதுனால இட் லைஸ் இன் தி ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஸோ அப்போ 2 இங்கே இருக்கும், 3 இங்கே இருக்கும். ஸோ அப்போ இங்கே சென்டர் இருக்குது, இப்படி அது பாஸ் ஆகிட்டு போகும். ஸோ தட் இஸ் திஸ் ஈக்குவேஷன். அப்போ இந்த ஈக்குவேஷன் என்னங்கிறது தான் நம்மளுக்கு இங்கே கொஸ்டின். ஓகே, சொல்யூஷன். அப்போ ஃபஸ்ட்டு வி நீட் டு ஃபைண்ட் கிவன் என்ன சென்டர் அண்ட் வி நீட் டு ஃபைண்ட் தி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். அப்போ தான் நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியும். அண்ட் இட் பாசஸ் த்ரூ தி intersection of the lines 3x minus 2y minus 1 equal to 0 and 4x plus y minus 27 equal to 0. இந்த கான்ஸ்டன்ட்டை ரைட்டில் கொண்டு வந்து ஈக்குவேஷன் 1 and 2னு எழுதிக்கோங்க. அப்போ 3x minus 2y equal to 1 ஈக்குவேஷன் நம்பர் 1, 4x plus y equal to 27 ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். Then we need to solve these two equation. அப்போ ஈக்குவேஷன் 1 நம்ம டைரெக்டாக எழுதிக்கிறோம். ஸோ 3x minus 2y equal to 1. ஈக்குவேஷன் 2 என்ன பண்ணுறோம், இன்ட்டு 2 பண்ணுறோம். பிகாஸ் நமக்கு இங்கே இருக்கிறது வந்து என்ன, just y. We need 2y. அப்போ தான் கேன்சல் பண்ண முடியும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8x plus 2y equal to 27 into 2 அதுவும் பண்ணணும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு நம்ம பண்ணாமல் விட்டுரும் அவசரத்தில். ஓகே, ஸோ அப்போ இப்போ டேரெக்டாக ஆட் பண்ணால் என்ன ஆகும், 2 2y கெட்ஸ் கேன்சல். அப்போ 8 + 3 பண்ணிங்கன்னா 11x ஈக்குவல் டு இங்கே வந்து நமக்கு 55. ஸோ தட் அந்த 11 டிவைட் பண்ணிங்கன்னா x ஈக்குவல் டு 5. So that is the solution. Therefore x equal to 5 ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் நான் ஈக்குவேஷன் 1ல் போடுறேன். ஸோ 3x இருந்தது. ஸோ தட் 3 into 5 minus 2y equal to 1. So 15 minus 2y equal to 1. So 15 ரைட்டில் கொண்டு வந்தீங்கன்னா minus 2y equal to 1 minus 15. Okay. So அப்போ minus 2y equal to minus 14. So that y is equal to 7. Okay. Therefore the point of intersection வந்து நம்மளுக்கு என்ன, 5,7. That is the point of intersection. Therefore the required equation of circle. So center வந்து h, k அப்படின்னா நம்ம center வந்து கொடுத்திருந்தாங்க, which is center h, k and radius r அப்படின்னு இருந்ததுன்னா x minus h the whole square plus y minus k the whole square equal to r square. ஓகே, நமக்கு center இருக்கு h and k. அப்போ radius இல்லையே எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா, பாயிண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம் 5,7. அந்த 5,7 x and y பிளேஸில் அண்ட் சென்டர் வேல்யூ போட்டு ரேடியஸ் கண்டுபிடிச்சி ஃபைனலி எழுதணும். ஓகே, ஸோ அப்போ x மைனஸ் சென்டர் h, k 2,3 கொடுத்துருந்தாங்க. ஸோ h is 2, k is 3. அப்போ x minus 2 the whole square plus y minus 3 the whole square equal to r square. And it passes through the பாயிண்ட், ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக பாயிண்ட் வந்து 5,7 இன்டர்செக்ஷன் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதை x and y பிளேஸில் போடுங்க. ஸோ தட் 5 minus 2 the whole square plus 7 minus 3 the whole square equal to r square. ஸோ 5 minus 2 என்ன, 3. ஸோ 3 square plus this is 4, right? 4. 7 minus 3 is 4. 4 square equal to r square. So 9 plus 16 equal to r square. So r square is equal to 25. So plus or minus 5 எழுதினாலும் சரி, பட் நமக்கு இந்த ஈக்குவேஷனில் தேவையானது r square தான். ஸோ அப்போ டேரெக்டாக அப்படி எழுதலாம். தட் ஃபார் தி ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் இஸ். ஸோ அது அதன் மேலே நம்ம வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகே, ஸோ இந்த இடத்துல தான் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. So that 1 implies x minus 2 the whole square plus y minus 3 the whole square equal to 25. So that is the equation of circle in standard form. நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, ஜென்ரல் ஃபார்மா ஸ்டாண்டர்ட் ஃபார்மா எதுவுமே மென்ஷன் பண்ணலை. அப்போ நீங்கள் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்லேயே விட்டாலும் சரி, பட் ஜென்ரல் ஃபார்மை மேக்ஸிமம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத பாருங்கள். ஓகே, ஸோ அவங்க ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னு கொடுத்தா மட்டும் யூ மே ஸ்டாப் ஃப்ரம் திஸ் ஸ்டெப். ஓகே, இன்கேஸ் அவங்க அது கொடுக்கல அப்படின்னா நம்ம அதை ஜென்ரல் ஃபார்மில் எழுத பாருங்கள். ஜென்ரல் ஃபார்ம்னா என்ன பண்ணுவீங்க, ஸோ என்ன பண்ணணும், இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு x square plus y square plus 2gx plus 2fy plus c அந்த ஃபார்மில் எழுதணும். அப்போ a minus b whole square a square minus 2ab plus b square plus a minus b whole square a square minus 2ab plus b square ரைட் ஹேண்ட் சைடில் 25. ஓகே, தென் x square plus y square minus 4x minus 6y plus 13 minus 25 அந்த ரைட்டில் இருக்கிறது. 9 plus 4 13. இந்த ரைட்டில் இருக்க 25 கொண்டு வந்தீங்கன்னா minus 25. ஸோ தட் x square plus y square minus 4x minus 6y 13 minus 25 is minus 12 equal to 0. So that is the answer for this
question number 4. Okay, then question number 5 என்ன அப்படின்னா obtain the equation of circle for which 3, 4 and 2, -7 are the end of diameter. So அந்த சர்க்கிளோட diameter end pointல இருக்க பாயிண்ட் end point diameterனா ஒரு லைன், ரைட்? ஸோ இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குன்னா அந்த சர்க்கிளோட end pointsல இருக்க இப்படி சென்டர் வழியாக பாஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸை அவங்க கொடுத்துட்டாங்க. ஒரு பாயிண்ட் 3, 4, இன்னொரு பாயிண்ட் 2, -7. ஓகே, தென் in the equation of circle என்ன, that is the question. Okay, already example இந்த மாதிரிலாம் பார்த்தோம். So the equation of circle with the center that is point x1, y1 and x2, y2 as end points of a diameter இருந்துச்சு அப்படின்னா டைரக்டா ஈக்குவேஷன் இருக்கு x minus x1 into x minus x2 plus y minus y1 into y minus y2. அவ்வளவுதான். ஸோ அப்போ the end points of the diameter are என்னது 3, 4 and 2, -7 கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இது x1 இது y1, x2 y2 அங்கே போடுங்க. அப்போ x minus 3 into x minus 2 plus y minus 4 into y plus 7 equal to 0. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் x into x, x square, x into -2, -2x, minus 3x, -2 into -2 plus 6, y into y square plus 7y minus 4y minus 28 equal to 0. So that is this. அப்போ finally நமக்கு வரது என்ன, x square plus y square minus 5x. இது ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா 7y minus 4y is plus 3y, 6 minus 28 is minus 22 equal to 0. So that is equation number, that is question number 5. That's all for this required equation. Then sixth question என்ன அப்படின்னா find the equation of circle through the points அப்படின்னு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. 3 பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகிற ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் என்ன அப்படிங்கிறது. அப்போ எப்படி இதை சால்வ் பண்ணுவீங்க? ஆல்ரெடி எக்ஸாம்பிள்லையும் இதே மாதிரி கொஸ்டின் பார்த்தோம். ஜென்ரல் ஈக்குவேஷன் எழுதி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை போட்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் எஃப்ஜிசி, செகண்ட் பாயிண்ட்டை போட்டு எஃப்ஜிசி, தேர்ட் பாயிண்ட்டை போட்டு எஃப்ஜிசி, அந்த மூணையும் சால்வ் பண்ணிங்கன்னா எஃப்ஜிசி கிடைக்கும். அதை வச்சு சென்டர் அண்ட் ரேடியஸ் எழுத வேண்டியதான். ஸோ அப்போ லெட் தி ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் வந்து நம்மளுக்கு என்ன, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. கிவன் 1 passes through the point, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன 1, 0. அப்போ எக்ஸ் பிளேஸில் 1, ஒய் பிளேஸில் 0 போடுங்க. ஸோ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 0 ஸ்கொயர் ப்ளஸ் 2g into 1 ப்ளஸ் 2f into 0 plus c equal to 0. அப்போ ஃபைனலி இதிலிருந்து கிடைக்கிறது 1 plus 2g plus c equal to 0. So 2g plus c equal to -1. So that is equation number 2ன்னு வச்சுக்கிறோம். இங்கே g and c ல இன்னொரு equation in terms of g and c ல இருந்தால் ரெண்டில் ஏதோ ஒரு வேரியபிள் கண்டுபிடிச்சிடலாம், அதை வச்சு f கண்டுபிடிக்கலாம் இன்னொன்னுல இருந்து. That is the idea. அப்போ since 1 passes through the point, second point என்ன -1, 0. எல்லா பாயிண்ட்டையும் போடணும். அப்போ -1 square plus 0 square plus 2g into -1 plus 2f into 0 plus c equal to 0. ஸோ அப்போ என்ன வரும், 1 -1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1 minus 2g plus c equal to 0. ஸோ அப்போ இதிலிருந்து நமக்கு கிடைக்கிறது -2g plus c equal to -1, ஈக்குவேஷன் நம்பர் 3 அப்படின்னு நம்ம இதை வச்சுக்கிறோம். தென் since 1 passes through the third point என்ன 0, 1 3 பாயிண்ட்டையும் போடணும். ஸோ அப்போ 0 ஸ்கொயர் எக்ஸ் பிளேஸில் 0, ஒய் பிளேஸில் 1, 0 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2g 0 plus 2f into 1 plus c equal to 0. So அப்போ 1 plus 2f plus c equal to 0. So that 2f plus c equal to -1 வருது. That is equation number 4. So அப்போ from 2 and 3 ரெண்டு செகண்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண வேண்டியது. அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் 2g plus c equal to -1, தேர்ட் ஈக்குவேஷன் -2g plus c equal to -1. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணாலே 2g minus 2g gets cancel. அப்போ 2c equal to இதை ஆட் பண்ணிங்கன்னா -2, 0ன்னு எழுதிடக்கூடாது. -1 -1 சைன் எல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணல, ஸோ டேரெக்டாக இருக்குது. ஸோ தட் வி ஆர் கெட்டிங் c equal to -1. இதை எடுத்துகிட்டு வந்து ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் போடுங்க. ஈக்குவேஷன் 2ல் போட்டிங்கன்னா 2g plus -1 தட் இஸ் c பிளேஸில் ஈக்குவல் டு -1. இந்த -1 ரைட்டில் கொண்டு வந்தால் இட் பிகம்ஸ் +1. ஸோ 2g equal to -1 + 1. ஸோ g equal to 0. அடுத்து g அண்டு c இந்த வேல்யூ வச்சு எஃப்ல ஏதாவது ஈக்குவேஷன் இருக்கான்னு பார்த்தா ஈக்குவேஷன் 4ல் we are having 2f plus c equal to -1. அப்போ c பிளேஸில் -1 போடுங்க. தென் இதை ரைட்டில் கொண்டு வந்தீங்கன்னா -1 + 1. ஸோ 2f equal to 0. ஸோ தட் f is also 0. அப்போ g0 f0 அப்படி அண்டு c வேல்யூ -1ன்னா அந்த ஈக்குவேஷனில் போடுங்க. therefore equation 1 implies x square plus y square plus 2gx plus 2fy plus c equal to 0. இதான் equation 1.
அந்த இடத்துல g வேல்யூ f வேல்யூ c வேல்யூ போடுங்க so that x square plus y square plus 2gx அப்போ 2 into 0 into x plus 2fy 2 into 0 into y plus minus 1 equal to 0 அப்போ finally நமக்கு வருது x square plus y square minus 1 equal to 0 so the final equation is x square plus y square equal to 1 that is என்ன equation இது equation of circle with radius 1 இந்த சர்க்கிளுக்கு பேர் இருக்கு என்ன பேர் இந்த சர்க்கிளுக்கு unit circle okay so because it radius is 1 so that இந்த சர்க்கிளுக்கு பேர் என்ன unit circle ஞாபகம் வச்சுக்கோங்க radius வந்து 1 இருந்துச்சு அப்படினா the name of that circle is unit circle okay so that's all for this question and that's all for this video also so இந்த வீடியோ நான் just இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன் இதுல ஒரு 3 question பார்த்திருக்கோம் so இன்னொரு நம்மளுக்கு question நம்பர் 12 13 வரைக்கும் இருக்கு இந்த எக்சர்சைஸ்ல so அது எல்லாத்தையும் நம்ம அப்கமிங் வீடியோல ஒன் பை ஒன்னா சால்வ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம் right so that's all for this video remaining things we'll see in the next video thank you we'll see in the next video thank you